dear students. In this video, I am going to teach you exercise 3.14. Shall we do the sums? Consistency and inconsistency of linear equations in two variables. So, in the exercise la irukra sums da nama இன்னைக்கு learn பண்ண போறோம். Exercise 3.14 la irukra sums. So, அதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா 3 formulas மட்டும் இருக்குது நமக்கு first. So, linear equation பாத்தீங்கன்னா solve பண்றச்சே நமக்கு unique solution அப்படினா என்ன condition? A1 divided by A2 is not equal to B1 divided by B2. And infinite number of solutions அப்படிங்கிறச்சு என்ன condition? A1 divided by A2 is equal to B1 divided by B2 is equal to C1 divided by C2. No solution அப்படினா என்ன சொல்லுவோம்? A1 B1 பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். பட் எது அன்ஈக்குவலா இருக்கும்னா C1 divided by C2. So formula எப்படி எழுதுவோம்? A1 divided by A2 is equal to B1 divided by B2 is not equal to C1 divided by C2. இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 2 mark questions இருக்குது. Exercise 3.14 la first question. The sum of a two-digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sums of the digits of the first number. Find the first number. Important ஆன ஒரு 5 mark question இது. So first நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? Let the tens digits. என்ன எடுத்துக்கலாம் நம்ம? Tens digitsல வந்து x ன்னு எடுத்துக்கலாமா? bx அப்படின்னு எடுத்துக்கிறோம் first. So அப்ப என்ன எடுப்போம் next? அப்ப யூனிட் digit என்ன எடுத்துக்கலாம் நம்ம? யூனிட்ஸ் digits வந்து by அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 டிஜிட் நம்பர் நம்ம இப்போ எப்படி எழுதிக்க போகிறோம்? 10. அப்போ டென்ஸ் டிஜிட்ஸ் வந்து 10 போடலாமா? என்ன கொடுத்துருக்கோம் நம்ம? எக்ஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது நமக்கு? ஒய். திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன எழுதலாம்? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் இதே வேல்யூவில்? இப்போ ஒய்க்கு பதிலாக என்ன போடுவோம் நம்ம? இங்கே டிஜிட்ஸ் தானே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல என்ன வரும்னா நமக்கு 10y. ஸோ திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? த சம் ஆஃப் எ 2 டிஜிட் நம்பரும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப கிடைக்குது இல்லையா? அந்த நம்பரை என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ணுறப்ப வந்து 110 வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம என்ன எழுதுறோம்? 10x plus y ப்ளஸ் இன்டர்சேஞ்சில் என்ன எழுதுறோம்? x plus 10y. இதை ஆட் பண்ணுறச்சு என்ன வரும் சொல்லியிருக்காங்க? 110. ஸோ லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம் இருக்குது? 10x plus x. வாட் இஸ் ஆன்சர்? 11x. 10y plus y 11y is equal to 110. ஸோ இப்போ மொத்தமாக இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைடட் பை 11 வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் y is equal to 11 divided by 110 divided by 11. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 10. ஸோ திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்லனா, இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர். அதை நம்ம எப்படி எழுதிக்குவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எழுதுறோம் நம்ம? 10x plus y. இதுலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா 10 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? த நியூ நம்பர் இஸ் 4 மோர் தேன் 4. அப்போ என்ன வரும்னா +4 எழுதுவோம். 5 டைம்ஸ் த சம்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ என்ன எழுதுவோம்? 5. என்னென்ன டிஜிட்டு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டிஜிட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து சம்முங்கிறதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம். 5 டைம்ஸுங்கிறதுனால முன்னாடி 5 ப்ளஸ் மோர் தேன் 4. அப்போ என்ன வரும் நமக்கு? +4. ஸோ இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 10x plus y minus 10 is equal to 5 is the common term. ஸோ 5 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும்? 5x plus 5y plus 4. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 10x plus y. இந்த -10 கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நம்ம இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ +10 மாறிடும். இந்த plus 5x இந்த பக்கம் வரச்சு -5x plus 5y இந்த பக்கம் வரும்போது -5y. இங்கே என்ன வேல்யூ இருக்குது நமக்கு? +4. சிம்பிளிஃபை பண்ணுறச்சு என்ன வரும்? 10x minus 5x 5x y minus 5y. ஸோ என்ன வரும் நமக்கு? -4y is equal to 14. This one is equation number 4. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் இந்த ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் XY வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? முதல்ல நம்ம வந்து ஒய் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு
தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்க்குறோம் 4, அதால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே ஒய்க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 1 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை என்டையர்லி 4 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 4x plus 4y is equal to 4 10s are 40. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து நம்ம 1 வச்சு தான் பண்ணுறோம். அப்போ 5x minus 4y is equal to 14. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறச்சு என்ன பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணுறச்சு this term will be 0. So 4x plus 5x, what is the answer, 9x is equal to, இது ரெண்டா ஆட் பண்ணுறச்சு 54. ஸோ இப்போ x calculate பண்ணலாமா, x is equal to 54, மல்டிப்ளையில் இருக்கிற 9 இந்த பக்கம் வரும்போது டிவைடுக்கு வரும், 9 1s are 9, 9 6s are 54. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 6. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம வந்து y calculate பண்ணிடலாம் இல்லையா. x ஓட வேல்யூ வந்து 6. இது என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ, சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 3, தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். x plus y is equal to 10. ஸோ x இருக்கிற இடத்துல என்ன போடுறோம் நம்ம 6, 6 plus y is equal to 10, then y is equal to 10 minus 6. What is the answer, 4. ஸோ y நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4. ஸோ இப்போ அந்த 2 digit நம்பர் கால்குலேட் பண்ணிடலாமா, therefore the 2 digit number கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோம் 2 digit நம்பரில் 10x plus y. ஸோ 10 xக்கு பதிலாக என்ன போடுவோம் நம்ம 6 plus yக்கு பதிலாக 4. Here we are doing the multiplication, 6 10s are 60 plus 4. So 2 digit number என்ன கிடைக்குதுன்னா 64. This is the answer. Second question, the sum of the numerator and denominator of a fraction is 12. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் டெனாமினேட்டர் ரெண்டுமே நமக்கு கொடுக்கல, பட் ஆனால் ஆட் பண்ணுறச்சு 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டெனாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3, த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 1/2. ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃப்ராக்ஷன். ஸோ லெட் த ஃப்ராக்ஷன் பி, நம்ம என்ன எடுத்துக்கலாம், x by y. அப்போ நியூமரேட்டர் என்ன எடுக்கிறோம் நம்ம x, டெனாமினேட்டர் y. ஸோ நமக்கு கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டெனாமினேட்டர். அப்போ x plus y is equal to என்ன எடுத்துக்கலாம் நம்ம 12. this one is equation number 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா denominator is increased by 3. அப்ப நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், denominator y வந்து increasedங்கிறதுனால plus 3. it becomes என்ன கிடைக்கும் நமக்கு, half வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, using the cross multiplication. ஸோ 2x is equal to, இங்கே 1 வச்சு வரும்போது நம்ம அப்படியே தானே எழுதுவோம். ஸோ இதுலேருந்து ஈக்குவேஷனை எழுதலாமா, 2x plus y இந்த பக்கம் வரும்போது minus y is equal to 3. this one is equation number 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கிறோம், x plus y is equal to 12. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதில் ஏன் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணலைன்னா, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே என்ன இருக்குது நமக்கு 1. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணுறச்சு திஸ் டேர்ம் வில் பி 0. 2x plus 1x, வாட் இஸ் த ஆன்சர், 3x is equal to 15. ஸோ இப்போ x கால்குலேட் பண்ணலாமா, x is equal to 15 is divided by 3. x is equal to என்ன வரும் நமக்கு 5. ஸோ x is equal to 5 அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம, சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, x plus y is equal to 12. xக்கு பதிலாக என்ன போடுறோம் நம்ம 5. 5 plus y is equal to 12. ஸோ y is equal to 12 minus 5 மாறும். அப்போ y என்ன கால்குலேட் பண்ணுவோம் 7. ஸோ therefore ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா, நம்ம ஃப்ராக்ஷன் தானே நம்ம கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷன் என்ன எடுத்திருக்கோம் நம்ம x divided by y. ஸோ அப்போ என்ன வேல்யூ நம்ம எழுதுவோம், 5 divided by 7. This is the answer. Third question, ABCD is a cyclic quadrilateral such that angle of A வந்து 4y plus 20 degree, angle of B 3y minus 5 degree, angle of C வந்து 4x degree and angle of D வந்து 7x plus 5 degree. Find the four angles. இப்போ cyclic quadrilateral நமக்கு தெரியும் இல்லையா, sum of the opposite angles எவ்வளவு வரும் நமக்கு 180 degree. ஸோ இப்போ இந்த 4 ஆங்கிள்லையும் எவ்வளோ வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நம்ம இதில் என்ன எடுத்துக்கலாம், A and C ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் A plus ஆங்கிள் ஆஃப் C ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 180 degree. ஸோ இப்போ ஏல என்ன இருக்கு நமக்கு 4y plus 20 degree.
சியில் என்ன வேல்யூ இருக்குது நமக்கு 4x டிகிரி. இதை ஆட் பண்ணுறச்சு என்ன வரணும் நமக்கு 180. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 4x + 4y இஸ் ஈக்குவல் டு இந்த 20 டிகிரி இந்த பக்கம் நம்ம அனுப்புறச்சு மைனஸாக மாறிடும் இல்லையா? 180 டிகிரி மைனஸ் 20 டிகிரி. ஸோ அப்போ எப்படி ஈக்குவேஷன் கிடைக்க போகுது? 4x + 4y இஸ் ஈக்குவல் டு 160 டிகிரி. ஸோ என்டையர் ஈக்குவேஷனை நம்ம வந்து டிவைடட் பை 4ஆல் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? x + y. 160 டிகிரி டிவைடட் பை 4 அப்படின்னா என்ன வரும்னா 40 டிகிரி மட்டும் நமக்கு வரும். திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது? ஆங்கிள் ஆஃப் பி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் டி ரெண்டையும் ஆட் பண்ணுறச்சு என்ன வரணும் நமக்கு? 180 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் பியில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3y - 5 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7x + 5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் பார்த்தோன்னா +5 -5 இங்கே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ்? 7x + 3y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது என்ன எடுத்துக்கலாம் நம்ம? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி xy வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் டேர்ம் கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே 3y இருக்குது இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பட் செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு அப்படியே இருக்கிறதுனால இன்ட்டு 1 போட்டாலே போதும். அப்போ என்ன வரும் நமக்கு? 3x + 3y இஸ் ஈக்குவல் டு 3 × 40 120 டிகிரி. செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். 7x + 3y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ரெண்டுமே ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலாம்? அப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் டேர்ம் வில் பி 0. ஹியர் வாட் இஸ் த வேல்யூ? -4x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சப் பண்ணுறச்சிங்க என்ன வரும் நமக்கு? -60 டிகிரி. ரெண்டு மைனஸ் வரும்போது கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். 60 டிகிரி டிவைடட் பை 4. ஸோ நம்ம டிவைட் பண்ணுறச்சு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அப்போ 15. எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15. ஸோ எக்ஸ் வந்து நம்ம 15 கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது நமக்கு? x + y இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? 15 டிகிரி ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ ஒய் கால்குலேட் பண்ணலாமா? 40 டிகிரி -15 டிகிரி. ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 25 டிகிரி. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ஆங்கிள்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 4y + 20 டிகிரி. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 4 ஒய்க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 டிகிரி ப்ளஸ் இங்கே வெளியில் என்ன வேல்யூ இருக்குது நமக்கு? 20. ஹியர் வி ஆர் டூயிங் த மல்டிப்ளிகேஷன். 4 × 25 100 + 20. ஸோ ஆட் பண்ணுறச்சு எவ்வளோ வரும் நமக்கு? ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து நமக்கு 120 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் பி. ஆங்கிள் ஆஃப் பிக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3y - 5 டிகிரி. ஸோ என்ன எழுதுவோம் நம்ம? 3 × ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 டிகிரி -5 டிகிரி. ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். வாட் இஸ் ஆன்சர்? 75 டிகிரி -5 டிகிரி. சப் பண்ணுறச்சு ஆங்கிள் ஆஃப் பி நமக்கு எவ்வளோ வரும்? இதில் 70 டிகிரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் சி. ஆங்கிள் ஆஃப் சிக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 4x டிகிரி. ஸோ 4 × எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ நமக்கு? 15. 4 × 15 ஹவு மச்? ஆங்கிள் ஆஃப் சி எவ்வளோ வருது நமக்கு? 60 டிகிரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் டி கண்டுபிடிக்க போகிறோம். 7x + 5 டிகிரி. ஸோ எக்ஸ் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 15 டிகிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 5 த டிகிரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7 × 15 105 degree plus 5 degree and the answer is 120 degree. Sorry, 110 degree. 105 plus 5 இங்க என்ன வரும் நமக்கு? 110 degree. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண 4 ஆங்கிளையுமே நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக 360 வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து 120, ஆங்கிள் ஆஃப் பி 70, ஆட் பண்ணுறச்சு எவ்வளோ வரும்? 190. இப்போ சியில் எவ்வளோ இருக்குது? ஒரு 60. ஆட் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு? 250. ஆங்கிள் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு? 110 டிகிரி. ஆட் பண்ணுறச்சு 360 டிகிரி.
Fourth question, on selling a TV at 5% gain and a fridge at 10% gain, a shopkeeper gains rupees 2000. First statementல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிவி பார்த்தீங்கன்னா 5% லாபம், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து 10% லாபம் வச்சு விற்கிறச்சு ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ வருமானம் வருது, லாபம் வந்து 2000. But if he sells the TV at 10% gain and the fridge at 5% loss, he gains rupees 1500. But TV பார்த்தீங்கன்னா 10% லாபத்திலையும் ஃப்ரிட்ஜ் வந்து 5% லாஸ்லையும் கொடுக்குறச்சே கடைக்காரருடைய கெயின் எவ்வளவா இருக்குன்னா rupees 1500. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா ஃபைண்ட் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் த டிவி அண்ட் த ஃப்ரிட்ஜ். ஸோ அது நமக்கு தெரியாதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் எ டிவியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஃப்ரிட்ஜை வந்து ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு கெயின் டிவினா 5. ஸோ பர்சன்டேஜுங்கிறதுனால 5 டிவைடட் பை 100, நம்ம டிவி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறதுனால 5x ப்ளஸ் நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கெயின் வந்து 10 ஒய், கெயினுங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ப்ளஸ் போடுறோம், பர்சன்டேஜுங்கிறதுனால டிவைடட் பை 100. ஸோ எவ்வளோ ருபீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, 5 1s are 5, இங்கே என்ன வரும் நமக்கு அப்போ 20, இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ், எக்ஸ் டிவைடட் பை 20 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 2000. ஸோ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம காமனாக இதில் வந்து என்ன எடுக்கலாம், 20 எடுக்கலாமா, அப்போ எக்ஸ் அப்படியே எழுதுவோம், இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ 2y is equal to 2000. So equation எப்படி கிரியேட் ஆகும், x plus 2y is equal to 20 dividedல இருக்கிறது இங்க போயிடுச்சுன்னா multiply. So what is the answer, 2 2s are 4, மொத்தமா எவ்வளவு 0 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 zeros இருக்கு. So அது அப்படியே எழுதிக்கலாம், this one is equation number 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டிவி வந்து 10% கெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ என்ன எழுதலாம் நம்ம 10x is divided by 100. லாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரிட்ஜ் 5%, அதனால என்ன எழுதுறோம் நம்ம 5 divided by 100, ஃப்ரிட்ஜ் வந்து y is equal to what is the amount 1500. இங்கே 0 0 கேன்சல் பண்ணலாம், இங்கே 5 1s are 5, 25s are 100. ஸோ இங்கே என்ன இருக்கும், x divided by 10 minus y divided by 20 is equal to 1500. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கலாம், நம்ம 20 வந்து காமனாக எடுத்துக்கலாமா, அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 2x minus y is equal to 1000. இங்கே என்ன வரும்னா அந்த 1500 அப்படியே தான் இருக்கும். ஸோ 2x minus y is equal to இந்த 20 பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகும்போது மல்டிப்ளைக்கு போகும். ஸோ வாட் இஸ் ஆன்சர், 2 into 15 30. ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 3 zeros. ஸோ அப்படியே எழுதிக்கலாமா. ஸோ திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம், ஒய் டேர்ம் வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 1 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 வச்சு பண்ணுறதுனால நம்ம அதை வந்து அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2, அப்போ என்ன வரும் இங்கே 4x minus 2y is equal to இங்கே 30,000 இருக்கு இல்லையா, 2ஆல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 60,000 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணுறச்சு this term will be 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு 5x is equal to 40,000 plus 60,000. வாட் இஸ் ஆன்சர், 1 lakh வரும் இல்லையா. ஸோ லேக்னா நமக்கு தெரியும் இல்லையா, 5 zeros அதில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாமா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 lakh வரணும். 1 lakh இஸ் டிவைடட் பை 5. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு, ஸோ டிவைட் பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும் நமக்கு 20,000 வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸ் எவ்வளோ நமக்கு 20,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20,000 சப்ஸ்டியூட்டிங் இன் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 40,000 இருக்கு இல்லையா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா 20,000 அப்ளை பண்ணியாச்சு, ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 40,000. ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு இந்த 20,000 அந்த பக்கம் போகிறச்சு மைனஸ். ஸோ 40,000 மைனஸ் 20,000 வாட் இஸ் ஆன்சர், இங்கே என்ன இருக்கும் நமக்கு 20,000 தான் மீதி இருக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 20,000 இஸ் டிவைடட் பை 2. வாட் இஸ் ஆன்சர், 10,000. ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ப்ரைஸ் ஆஃப் த டிவி நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா.
என்ன எழுதலாம் அப்போ rupees 20,000. ஸோ டிவியோட ருபீஸ் எவ்வளோ நமக்கு 20. ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் அப்போ நம்ம என்ன எழுதலாம், rupees 10,000. Fifth question, two numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. Find the numbers. So நம்ம as usual என்ன எழுதிக்க போறோம், let the numbers be. நமக்கு அந்த ரெண்டு நம்பருமே தெரியாது இல்லையா, ஸோ என்ன எடுத்துக்கலாம், x and y அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம், x and y. ஸோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா 5:6 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம் நம்ம, x/y is equal to 5:6. ஃப்ராக்ஷனில் எழுதும் போது எப்படி எழுதுவோம், x divided by y is equal to 5 divided by 6. Here we are doing the cross multiplication. So 6x is equal to 5y. So ஒரே ஈக்குவேஷனாக மாற்றிடலாமா, 6x minus 5y, இந்த plus 5y இந்த பக்கம் வரச்சு minus is equal to 0. This is equation number 1. So கொஸ்டின்லேயே நமக்கு செகண்ட் லைன் என்ன இருக்குது அப்படின்னா, if 8 is subtracted from each of the numbers. ஸோ அப்போ என்ன எழுதுவோம் நம்ம, x minus 8. 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ரெண்டு நம்பர்லையுமே. ஸோ ஆஸ் வெல் அஸ் டெனாமினேட்டரை நம்ம எப்படி எழுதுவோம், y minus 8. ஸோ அப்போ என்ன ரேஷியோ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 4:5. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 4 divided by 5. Here also we are doing the cross multiplication. ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும் நமக்கு, 5 into x minus 8 is equal to 4 into y minus 8. ஸோ 5 வந்து உள்ள நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம், 5x minus 5 8s are 40 is equal to, இங்கே 4 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4y minus 4 8s are how much, 32. ஸோ ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம், 5x plus 4y இந்த பக்கம் வரும்போது minus 4y is equal to, இங்கே minus 32 இருக்குது, minus 40 இந்த பக்கம் அனுப்புறச்சு it becomes plus 40. ஸோ ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் ஆகும், 5x minus 4y is equal to 8. This one is equation number 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் XY வேல்யூஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை கேன்சல் பண்ணலாமா, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 5, அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எதால் பண்ணணும், ஃபஸ்ட்டில் உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ மல்டிப்ளை பண்ணுறச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 5ஆல் பண்ணும்போது 6 5s are 30x minus 5 5s are 25y is equal to 0 into anything, the answer is 0. Next second equation fulla 6ஆல multiply பண்ண போறோம், 5 6s are 30x minus 6 4s are how much, 24y is equal to 6 8s are 48. ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இதில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் டேர்ம் வில் பி 0. இங்கே என்ன வேல்யூ வரும் நமக்கு, minus 1y is equal to minus 48. ஸோ ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் 48. y is equal to 48. Substituting in equation 1. So what is the first equation, 6x minus 4y is equal to how much, 5y நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா ஈக்குவேஷனில், 6x minus 5y is equal to 0. ஸோ 6x வந்து அப்படி நம்ம எழுதிக்க போகிறோம், minus 5 into yக்கு பதிலாக என்ன எழுதுவோம், 48 is equal to 0. 6x minus, இங்கே என்ன பண்ணுவோம், multiplication. What is the answer, 240 is equal to 0. So 6x is equal to minus அந்த பக்கம் போகிறச்சு it becomes plus. x தான் நம்ம calculate பண்ண போகிறோம், 240 is divided by 6. So x is equal to 6 1s are 6, 6 4s are how much, 24. இல்லையா, அப்போ என்ன வர x வந்து 40. So therefore the numbers are, நம்மளை வந்து இந்த நம்பர்ஸ் தான் வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. The numbers are, என்னென்ன நம்பர்ஸ் நம்ம calculate பண்ணியிருக்கோம், x வந்து 40, y வந்து 48. Before learning sixth sum, I will teach you few examples. Example 3.55. Check the value of k for which the given system of equations. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணோம் இல்லையா ஃபார்முலா, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன், kx plus 2y is equal to 3. 2x minus 3y is equal to 1. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்யூஷன் சொல்லிட்டாங்கன்னா யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன் அதில் என்ன பார்த்துருக்கோம், யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா a1 by a2
இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ a1 b1ல எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, kx plus 2y is equal to 3. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜென்ரல் ஃபார்மில் என்ன எழுதுவோம் அப்படின்னா இதை a1x plus b1y இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம c1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம சொல்லலாம் இல்லையா, a1 இருக்கிற இடத்துல இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு k, a2 இருக்கு b1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 2, C1 ஓட வேல்யூ என்னவா இருக்கு நமக்கு 3. பட் இந்த ஃபார்முலால அது இல்லைங்கிறதுனால நம்ம C1 இங்க யூஸ் பண்ண போறது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம a2ன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, அப்போ a2 வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 2. ஸோ அதே மாதிரி b2 என்ன எடுக்கிறோம் -3. C2 கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்னவா இருக்கும்னா இங்கே 1. ஸோ இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா, a1க்கு பதிலாக என்ன இருக்கு நமக்கு k இஸ் டிவைடட் பை a2 ஓட வேல்யூ வந்து 2 is not equal to b1 ஓட வேல்யூ வந்து 2, b2 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு நமக்கு -3. so k is not equal to இங்க டிவைடர்ல இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது எங்க போகும்னா மல்டிப்ளை, 2 2s are 4, so -4 divided by 3. Example 3.57. Find the value of k for which the system of linear equations கொடுத்திருக்காங்க. ரெண்டு equations 8x plus 5y is equal to 9. First equation. Second என்ன கொடுத்திருக்காங்க, kx plus 10y is equal to 15. என்ன condition கொடுத்திருக்காங்கன்னா has no solution அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா, a1 வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் 8, அதே மாதிரி b1 எவ்வளவு நமக்கு 5, c1 ஓட வேல்யூ எவ்வளவு 9. ஸோ a2 என்ன எடுத்துக்குவோம் இங்கே நம்ம k, b2 என்ன வேல்யூ எடுப்போம் 10, c2 வந்து 15. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். a1க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுவோம் 8 டிவைடட் பை a2 வந்து k is equal to b1 ஓட வேல்யூ வந்து 5 is divided by b2 வந்து 10 is not equal to c1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 is divided by 15. so not equal to இந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். so இப்போ k ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். so 8 divided by k is equal to 5 divided by 10. so என்ன பண்ணலாம், cross multiply பண்ணலாமா, 8 tens are how much 80 is equal to 5 into k 5k. நமக்கு ஒரு k தான் வேணும் இல்லையா. so 8 divided by 5 80 divided by 5. so 80 வந்து நம்ம 5 ஆல டிவைட் பண்றச்சு what is the answer 16. so k ஓட ஆன்சர் எவ்வளவு நமக்கு 16. Example 3.56. Find the value of k for the following system of equation has infinitely many solutions. Given equation பார்த்தீங்கன்னா 2x minus 3y is equal to 7. so இதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம், a1 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் 2, b1 என்ன எழுதுவோம் -3, c1 என்னவா இருக்கும் நமக்கு 7. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, k plus 2 into x. x பக்கத்தில் இருக்கிறத நம்ம a2க்கு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ என்ன எழுதுவோம் k plus 2. ஸோ நெக்ஸ்ட் b2 பார்த்தீங்கன்னா y பக்கத்தில் இருக்கிறத எழுதுவோம். என்ன வேல்யூ -2k plus 1. ஸோ c2 ஓட வேல்யூ என்னவா இருக்கு நமக்கு 3 into 2k minus 1. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா infinitely many solution. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், கண்டிஷன் a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 is divided by c2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி k எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். a1 வந்து 2 is divided by a2 எவ்வளவு நமக்கு k plus 2 is equal to b1 வந்து -3 is divided by minus into 2k plus 1 b2 ஓட வேல்யூ is equal to c1 வந்து 7, c2 எவ்வளவு 3 into 2k minus 1. so first ரெண்டு இதான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். first இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாமா, 2 is divided by k plus 2 is equal to -3 is divided by minus into 2k plus 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், யூஸிங் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 into 2k plus 1 is equal to 3 into k plus 2. ஸோ ப்ராக்கெட்டில் முன்னாடி இருக்கிறது வந்து காமன் நம்பர் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். தென் 2 2s are 4k plus 2 1s are 2 is equal to 3 into k 3k plus 3 2s are 6. ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வச்சுக்கலாமா, 4k இந்த 3k இந்த பக்கம் வரும்போது -3k is equal to 6 minus 2.
ஸோ 1k is equal to 4. ஸோ கேயோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம 3 இன்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 இன்ட்டு இங்கே ஏற்கனவே ஒரு 3 இருக்குது இல்லையா? அப்போ என்ன வரும்? 9 வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரியே எழுதிக்கலாம். 3 இன்ட்டு 3 2k minus 1 is equal to 7 into 2k plus 1. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும்னா 9. 9 into 2k minus 1 is equal to இங்கே 7 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 14k plus 7. இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம 9 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 9 2s are 18k minus 9 1s are 9 is equal to 14k plus 7. ஸோ லைட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வச்சுருக்கோம். ஸோ 14k இந்த பக்கம் வர்றச்சு மைனஸ் 14kயாக மாறிடும். is equal to 7 minus 9 இந்த பக்கம் போகும்போது it becomes plus 9. ஸோ 4k is equal to 16. ஸோ k is equal to 16 divided by 4. இங்கே நமக்கு என்னது ஆன்சர் வரும்? k is equal to 4 தான் ஆன்சர். Sixth question, 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days. 4 Indiansum 4 Chineseum சேர்ந்து ஒரு ஒர்க்கை பார்த்தீங்கன்னா 3 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. while 2 Indians and 5 Chinese can finish it in 4 days. அதே இது 2 இண்டியன்ஸும் சைனீஸ் பீப்புள் வந்து 5 மெம்பர்ஸ் சேர்ந்து 4 daysல வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். how long would it take for 1 Indian to do it? ஸோ அப்போ ஒரு இந்தியன் மட்டும் இருந்தால் அது எவ்வளோ டேஸில் முடிப்பாருன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? how long would it take for 1 Chinese to do itன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான அந்த சம் பார்க்கலாம் நம்ம. and Indian can do a piece of work என்ன எடுத்திருக்கோம்? நம்ம x days அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்? therefore work done in 1 day அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 1/x அப்படின்னு தானே இதை எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்? சைனீஸ். a Chinese can do a work in நம்ம எக்ஸ் எடுத்தாச்சு இல்லையா? அப்போ சைனீஸ்க்கு என்ன கொடுத்துடலாம்? ஒய் கொடுத்துடலாமா? ஒய் டேஸ். ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? therefore ஒர்க் டன் இன் 1 டேக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன எழுதுவோம்? 1 divided by y அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? 1 divided by y. ஸோ ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 4 இண்டியன்ஸ். ஸோ therefore 4 இண்டியன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1/xங்கிறதுனால 4/x ப்ளஸ் 4 எத்தனை சைனீஸ்? அதுவும் 4 தான். ஓகே, 4 divided by y is equal to எவ்வளோ டேஸ்னா 3 days. அப்போ எப்படி எழுதுவோம்? 1/3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? லெட் 1/xஐ வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறேன். 1/yஐ வந்து என்ன எடுத்துக்கலாம்? நம்ம b. அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி மாறும்? 4a plus 4b is equal to 1 divided by 3 அப்படின்னு மாறும் இல்லையா நமக்கு? ஸோ திஸ் ஒன் இஸ் இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இண்டியன்ஸ் அண்ட் 5 சைனீஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 2 divided by x ப்ளஸ் சைனீஸ் வந்து 5. அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால 5 divided by ஒய். எவ்வளோ டேஸ்னால் 4 days. அப்போ 1/4 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ 1/xஐ ஏன்னு எடுக்கிறதுனால இது எப்படி எழுதுவோம்? நம்ம 2a plus 5b is equal to 1 divided by 4. This one is equation number 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஏ டேர்மை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? அப்போ இங்கே செகண்ட் இருக்கிற ஈக்குவேஷனில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2. அதோட கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 4. அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 4a 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும்? 8a plus 8b is equal to என்ன வரும்? இங்கே 2/3. ஸோ நெக்ஸ்ட் இதை 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 8a plus 5 4s are 20 into b. இங்கே என்ன வரும்னா நமக்கு 4 into 1/4 கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வெறும் 1 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் சிம்பிள்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். தென் திஸ் டேர்ம் வில் பி 0. இங்கே என்ன வரும்? -12b is equal to இந்த பிளேஸில் என்ன வரும்னா 2/3 -1 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? -12b is equal to இங்கே 3ஐ வந்து காமனாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்? நமக்கு 2 - 3ன்னு வரும்.
ஸோ மைனஸ் 12b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3. ஸோ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ b தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். b இஸ் ஈக்குவல் டு 12 பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைடுக்கு வரும். இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருக்குது 3. ஸோ 3 12s ஆர் ஹவு மச் 36. ஸோ b எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1/36. b is equal to 1/36 substituting in equation 1. So first equation என்ன எடுத்திருக்கோம் 4a plus 4b is equal to 1/3. So இதில் நம்ம a வந்து calculate பண்ண போகிறோம். 4a plus 4b வந்து 1/36 is equal to 1/3. 4 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? 4 1s are 4, 9 4s are 36. ஸோ எப்படி எழுதுவோம் 4a plus 1/9 is equal to 1/3. ஸோ இப்போ 4a இந்த பக்கம் வச்சுக்கலாம், 1/9 அந்த பக்கம் போகிறச்சு மைனஸில் வந்து மாறிடும். ஸோ 4a is equal to, ஸோ காமனாக அதில் 9 எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், இங்கே 3 இருக்கிறதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணாதே 9. ஸோ as well as நியூமரேட்டருக்கும் அதே 3 பண்ணுறச்சு 3 1s are 3 minus 1. So 4a is equal to 2 divided by 9. a is equal to என்னவா மாறும் நமக்கு அப்போ 2 divided by 4 வந்து இங்கே டிவைடடுக்கு வந்துடும் இல்லையா நமக்கு. So 2 1s are 2, 2 2s are 4. So a is equal to 1 divided by, இங்கே 9 2s are how much 18. ஸோ ஏபி கால்குலேட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் XY. ஸோ எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 1/aன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், ஏ என்ன இருக்குது நமக்கு 1/18 அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸ் பிகம்ஸ் என்னவா மாறும் நமக்கு 1 டிவைடட் பை 1/18. இந்த மாதிரி டிவைடுக்கு டிவைடு இருக்கிறச்சு இது ஆட்டோமேட்டிக்கலி எங்கே போய்டும்னா மல்டிப்ளைக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும் எக்ஸுக்கு நமக்கு 18. சேம் ஒய் என்ன எடுத்திருக்கோம் நம்ம 1/b. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னவா வரும் நமக்கு 1 டிவைடட் பை 1/36ன்னு வரும். ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த 36 பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது நமக்கு 36. ஸோ எக்ஸ் வந்து நம்ம இந்தியன் எடுத்திருக்கோம், ஒய் வந்து சைனீஸ்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஆன்சர் என்ன எழுதலாம், இட் டேக்ஸ் 18 days and 36 days ஃபார் அன் இந்தியன் அண்ட் சைனீஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் என்னது சுறுசுறுப்பானவங்கிறது நமக்கு இந்த சம்லே ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஷார்ட்டாக 18 daysலேயே அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். Dear students, I hope that this video is useful to you. For more educational videos, subscribe Crafts Marasu. All the best children.